பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவனுடைய தயவு, ஃபேவர் ஆஃப் த லார்ட். ஆமாம், தேவ தயவு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள், மேன்மைகள், உயர்வுகள் உண்டாகும். பாருங்கள், பைபிளில் எஸ்தர் புத்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். ராஜாவுக்கு ராணியை தேட வேண்டும். அதில் பாருங்கள், சகல ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தருக்கு என்ன பண்ணுச்சுன்னா தயவு கிடைச்சு, தன்னை காண்கிற எல்லாரிடத்திலும் தயவு கிடைக்கும்படி தேவன் செய்தார். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, அந்த எஸ்தருக்கு குவாலிஃபிகேஷன்றது பெருசாக கிடையாது பாருங்கள். ஒரு அனாதை பெண், ஒரு விதவை பெண், ஒரு அனாதை பெண், விதவை கிடையாது. ஆனால் மொர்தெகாய் அவளை எடுத்து வளர்க்கிறார். இதுதான் எஸ்தருடைய கதை பாருங்க. ஆனால் கர்த்தர் ராஜாவுக்கு 127 ராஜாவுக்கு 127 ராஜாவுக்கு ராணியை தேடும் பொழுது, குயினை தேடும் பொழுது எஸ்தருக்கு தயவு கிடைக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மீது அன்பு வைத்தான். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் அவளுக்கு ராஜாவுக்கு கண்களில் தயவும் பட்சமும் கிடைத்தது. அவர் சிரசின் மேல் ராஜ கிரீடத்தை வைத்து அலங்கரித்தான். 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் வருது பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மை அடையணும், உயர்வு அடையணும் அப்படின்னா நமக்கு தேவ தயவு நம் மீது இருந்தால், இந்த ஃபேவர் ஆஃப் த லார்ட் நம்ம மீது இருந்தால் நமக்கு உயர்வுகள் உண்டாகும், மேன்மைகள் உண்டாகும், கனம் உண்டாகும். தகுதி இல்லாத நீங்கள் தெரிந்தெடுக்கப்படுவீர்கள். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், கனம் பண்ணப்படுவீர்கள். அப்போ பாருங்கள், நம்முடைய உயர்வுக்கான ஒரே ஒரு வழி தேவ தயவு, த ஃபேவர் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய தயவு இருந்தால் நாம் தெரிந்து கொள்ளப்படுவோம். யோசேப்பின் வாழ்க்கையில் தயவு கிடைத்தது. யாருடைய கண்களில்? ஜெயிலர் கண்களில் தயவு கிடைத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்வோன் வீட்டில் அந்த உயர்ந்த மனிதர்களிடத்தில் தயவு கிடைத்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோசே அந்த வீட்டில் எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தப்படுகிறார், அதிகாரியாக்கப்படுகிறார். தானியல் காலத்தில் கூட தானியல் உயர்த்தப்படுகிறார். ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய தயவு பாருங்கள். அந்த ஃபேவர் நம்மளை உயர்த்தி விடும். மனிதர்களுடைய இருதயத்தில் ஃபேவர் வேலை செய்யும், மனிதர்களுடைய உள்ளத்தில் தேவ தயவு வேலை செய்யும். அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய தயவு என் மேல் உண்டாயிருப்பதாக, நம்முடைய கரம் என் மீது இருப்பதாக. நெகேமியாவுக்கு பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கரம் இருந்தது. பார்த்திங்கன்னா ராஜா நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கான தேவையான வனப்பொருட்கள், அதுக்கப்புறம் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான். போயிட்டு நீ அலங்கத்தை திரும்பி கட்டு, ஆட்களை அனுப்புகிறான் பாருங்க. ஏன்னா அந்த ஃபேவர், அந்த தயவு இருந்தால் நமக்கு காரியங்கள் வாய்க்கும், உயர்த்தப்படுவோம், மேன்மைப்படுத்தப்படுவோம். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்கள், உங்கள் முதலாளி கண்களில் கர்த்தாவே எனக்கு தயவு கிடைக்கணும், என்னை சகோதரத்தில் தயவு கிடைக்கணும், வேலை செய்கிற இடத்துல தயவு கிடைக்கணும். அங்கே தயவு இருந்தால் போதும். எல்லாரை காட்டிலும் நீங்கள் டக்குன்னு மேலே வருவீங்க. அவன் 10 வருஷம் மேலே வரத்துக்கு டைம் ஆச்சுன்னா நீங்கள் 2 வருஷத்தில் 1 வருஷத்தில் கூட நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அந்த ஃபேவர் நம்முடைய வாழ்க்கையில் பலத்த கிரிகளை செய்யும் பாருங்கள். நம்முடைய தகுதி, நம்முடைய திறமை, நம்முடைய ஆற்றல், நம்முடைய தாளந்துகள், இதெல்லாம் ஒன்றும் தயவுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை பாருங்கள். நமக்கு தேவை கர்த்தருடைய தயவு, மனிதர்களுடைய தயவு. நம்ம தேவனிடத்தில் தயையும் கேட்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய தயவு எனக்கு கிடைப்பதாக, மனிதர்கள் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுவதாக சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால், உங்களை விட்டு கொடுப்பீர்களானால், நீங்கள் அதற்காக உங்களை சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாளைய ஒவ்வொரு நாளும் அந்த தயவை எதிர்பாருங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை தயவு உயர்த்தும். உங்களுடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. அவருடைய தயவினால் நாம் உயர்த்தப்படுவோம், மேன்மைப்படுத்தப்படுவோம். தொடர்ந்து இந்த காரியங்களை விசுவாசிங்கள். கர்த்தர் பலத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். கர்த்தர் நல்லவர். நாம் இன்னொரு வீடியோவின் மூலமாக சந்திக்கலாம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென்.